இங்க ஒரு பணக்காரன் ஒரு பொண்ணை சொல்றதுல தூக்கி போட்டு அவனோட கம்பெனில நடந்து போய்கிட்டு இருக்கான். இது அங்க இருந்து பார்த்துட்டு இருந்த எம்ப்ளாயிஸ் எல்லாம் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. ஆக்சுவலா என்ன ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா, இவ இப்ப கரண்ட்ல இருக்க இவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு டையை கிஃப்ட் பண்ணிருப்பா. ஆனா அந்த டையை இவளோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான அந்த பணக்காரன் போட்டிருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு அந்த பணக்காரனோட கம்பெனிக்கு செக்யூரிட்டி கார்டெல்லாம் தாண்டி போய் லிஃப்ட்ல ஏறிடுறா. அப்ப அதே லிஃப்ட்ல அந்த பணக்காரன் இருக்கிறத பார்த்துட்டு பயங்கரமா கோவப்பட்டு அவனோட சட்டையை பிடிச்சு அவளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் யூஸ் பண்ணி அந்த டையை கலட்ட பாக்குறான். ஆனா அந்த பணக்காரன் அவளை எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்கிறத பார்த்த உடனே அவனோட அசிஸ்டன்ட் இவங்க ரெண்டு பேரும் ஜாலியா இருக்காங்க போலன்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி நின்றுக்கிறான். அப்புறம் இவன் அந்த டையை ஆல்மோஸ்ட் கழட்டிடுவான். ஆனா இவன் அவளை கழட்ட விடாம சடனா அவளை தூக்கிட்டு போய் ஆபீஸோட டெஸ்க்ல உட்கார வச்சிருவான். அவளை திரும்ப லவ் பண்ண வைக்கிறதுக்காண்டி நீ என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கா, அதுவும் அந்த ட்ரெஸ்ல கியூட்டா அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் அவனோட கையை தட்டி விட்டு திருப்பி அந்த டையை கழட்டுறதுக்காண்டி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவன் இவளோட கையை பிடிச்சி இவளை அசைய விடாம பாரு இது ஒன்னும் அவனோட டை கிடையாது, இது என்னோடது அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் அதை கொஞ்சம் கூட நம்பல, நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் எதுவுமே சொல்லாம அவளை கிஸ் பண்றதுக்காண்டி ட்ரை பண்றான். ஆனா அவளோட கையை வச்சு வாய மூடிடுறான். அப்புறம் இவன் அவளை இழுத்து அவனோட மடியில உட்கார வச்சுக்கிறான். ஆனா அவளோட ஃபுல் ஃபோக்கஸா அந்த டை கலட்டுறதுல மட்டும்தான் இருக்கு. அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு அவளோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் வரான். இவங்களை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்றதை பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் பாக்குறீங்க, ஆனா யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல வந்து பார்த்தா அவளை காணோம். இந்த பணக்காரனோட கம்பெனில தான் இவன் வேலை பார்ப்பான். என்ன விஷயமாப்பா இங்க வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணக்காரன் இவன்ட்ட கேட்பான். ஆனா இவன் அங்க இருந்த டெஸ்கையே பார்ப்பான். இவளுமே அந்த டெஸ்க்கு கடியில தான் ஒளிஞ்சிருப்பா. அப்ப அந்த பணக்காரன் அவளோட கரண்ட் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட அந்த டையை காமிச்சு இந்த டை பார்க்க ரொம்ப நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லுவான். உடனே காண்டாயி இவ அவனோட காலை பிடிச்சி கில்லுவா. அவனுமே சடனா உதறி விட்டுருவான். இவளுமே அமைதியாயிடுவா. இவனுமே அந்த டையை பார்த்துட்டு இது நம்மால் நமக்கு கிஃப்ட் பண்ண டை மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு நினைப்பான். இருந்தாலுமே இவனுக்கு எந்த ஐடியாவும் இல்லை. இந்த பணக்காரனுமே அவளை இவங்கிட்ட இருந்து திரும்ப பெறணும்னு நினைக்கிறான்.